இந்திய திருநாட்டின் இணையற்ற அமைச்சர் என்று பாராட்டு பெற்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர், தமிழ்நாட்டை ஆளுவதற்கு இவருக்குத்தான் தகுதியான திறமை இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோராலும் பாராட்டி பேசப்படுகிற மரியாதைக்குரிய மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களே, எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்களே, இங்கே வரவேற்று பேசி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய இதெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அவர்களே, இதில் பங்கேற்றிருக்கிற நம்முடைய முன்னணி நிர்வாகிகள் அன்பிற்குரிய வேலுசாமி அவர்களே, கார்த்தி அவர்களே, வருகின்றிருக்கிற பாடி செல்வம் அவர்களே, சாந்தமூர்த்தி அவர்களே, டி.கே. ராஜா அவர்களே, இளவழகன் அவர்களே, மேகநாதன் அவர்களே, மாவட்ட தலைவர் அள்ளிமுத்து, தம்பி செந்தில் உள்ளிட்ட மேடையில் விற்றிருக்கிற அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற அருமை இனமான சொந்தங்களே, அவரை இழந்து மேலா துயரில் வாடிக்கொண்டிருக்கிற அவருடைய துணைவியார், மகன்கள், பேரப்பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் மற்றும் இந்த செய்தியை சொல்ல இருக்கிற ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைத்து இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய வாழ்ந்தவர், நம்மோடு பழகியவர், ஐயா அவர்கள் தொடங்கிய இயக்கத்தை இந்த மாவட்டத்தில் வேரூன்ற செய்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர், அந்த பணியில் பல்வேறு சோதனைகளை எல்லாம் சந்தித்தவர் என்பதை இங்கே பேசியவர்களும் சொன்னார்கள். நானும் நன்கு அவரை பற்றி அறிவேன். வன்னியர் சங்கம் தொடங்கிய நேரத்தில் மருத்துவரையா அவர்கள் திண்டிவனத்திலிருந்து பேருந்தில் வந்து ஊத்தங்கரையில் முதன்முறையாக இறங்கினார். அப்பொழுது வரவேற்க சென்றவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான், அதில் அவரும் ஒருவர். அப்பொழுது அங்கே இருந்த ஒரு நூல் மில், அது பஞ்சு மூட்டை அடுக்கி வச்சிருந்தது. அங்கெல்லாம் பார்த்த நினைவுகளெல்லாம் பார்க்கிறேன். அதிகம் பேசவில்லை. அவரோடு அதிகம் பழகியவன் நான் என்ற அடிப்படையிலேயும் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் அவரால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் இந்த கடத்தூர், பொம்முடி, மொரப்பூர் போன்ற பகுதிகளில் அவர் ஊராக சென்று உழைத்தவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்படி பார்க்கிற நேரத்தில் மருத்துவரையா அவர்கள் சங்கம் துவங்கி நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் நுழைந்த நேரத்தில், அப்பொழுது தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியில் ஐயா அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர் நம்முடைய அருணாசல படையாச்சி. அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ இல்லை, நித்யானந்தம் அவர் இல்லை. ஐயா அவர்களால் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டவர் ராமசாமி கவுண்டர், நம்முடைய திருவாங்கடத்தினுடைய அப்பா. இப்படி நிறைய வரலாறுகள் சொல்லலாம். கடந்த கால வரலாறுகளை எல்லாம் இந்த நேரத்தில் நானும் எண்ணி பார்க்க விரும்புகிறேன். ஆனால் நேரமில்லை என்ற காரணத்தினாலே நான் சுருக்கமாக சொல்ல விரும்புவது, ஐயா அவர்கள் தோற்றுவித்தது இந்த சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இது இங்கே இருப்பதைப் போல மேடையில் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க. முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய உள்ளாட்சி பிரதிநிதிகள். நம்ம பி. ராமலிங்கம் இப்போ சேர்மனாக இருந்தார். அப்போ இந்த ராமலிங்கம் சொன்ன உடனே, ஐயா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஐயா சொல்கிறது மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பி. ராமலிங்கம், கனல் ராமலிங்கம், மலர் ராமலிங்கம். இந்த இவங்க சொன்ன பேர் சொல்லும் பொழுது முன்னாடியே அவர் சொன்னது மும்மூர்த்திகள் என்று சொல்லிவிட்டு 3 ராமலிங்கத்தின் பெயர்களை எல்லாம் குறிப்பிடுவார்கள். இப்படி ஐயா அவர்கள் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ட்ரிபிள்எஸ்ன்னு இருந்துச்சு, சமூக நற்பணி மன்றம், சோசியல் சர்வீஸ் சொசைட்டின்னு. அப்போது ஐயா அந்த அமைப்பில் இருந்தாங்க. நாங்களாம் ஐயா கூட இருந்தோம். அதெல்லாம் வரலாறு, அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அப்பொழுது ஆசிரியர் பெருமக்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருந்தார்கள். தருமபுரியில், கிருஷ்ணகிரியில் அரசு பணியில் இருந்தவர்கள். இங்கே சில பேரும் நம்முடைய தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி அங்கே ஒரு சிலர் இருந்தாங்க, ஓசூர்லாம் இருந்தாங்க. நம்ம பேர் சொல்லலை, நிறைய பேர் மூத்தவர்கள். இப்போ நான் இங்கே இந்த நம்முடைய கனல் ராமலிங்கம் அவருடைய பணி எண்ணி பார்க்கிற நேரத்தில் ரொம்ப மிகைப்பாக தான் இருக்குது, சாதாரணமாக இல்லை.
அவருக்கு ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லைனாலும் கூட ஆழமான கொள்கை பிடிப்பு. ஐயா இந்த சமுதாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார், அவருடனும் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு, வேகம், வெறி அவருக்கு இருந்துச்சு. அந்த வெறிவேற்ற உணர்வு கடைசி வரைக்கும் என் இயக்கம் தான், என்னுடைய தலைவர் ஐயா தான் உயிர் மூச்சாக இருந்தார். அதை பார்த்துட்டு தான் இப்படி உழைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு ஐயா நினச்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நினச்சி யாரும் வரல. இருக்கிறான் குபேந்திரன் இருக்கார். குபேந்திரன் என்ன நினச்சி வந்தீங்க? ஒன்றும் இல்லை. மேடையில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள், நம்முடைய வேலுசாமியும் நம்முடைய வெங்கடேஸ்வரன் கல்லூரி மாணவர்கள். அவங்க என்ன மாணவர் படிப்பு விட்டுட்டு எவ்வளோ வந்தாங்கன்னு தெரியும். மாணவர்களாக இருந்தால் படிப்பதை விட்டு விட்டு சங்க பணியாற்றினார்கள். இப்படி எல்லாரும் எதையும் எதிர்பார்க்காத வந்தவங்க தான். அப்புறம் பதவிகள்லாம் வந்துச்சு, அது வேறு. எதையும் எதிர்பார்க்காமல் இந்த இயக்கத்தை உருவாக்கிய காரணத்தால் போராட்டம்னா, அப்போது ஒரு நாள் சாலை மறியல், ரயில் மறியல், பட்டினி போராட்டம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிற 7 நாள் சாலை மறியல். அது சாலை மறியல் போராட்டங்களில் முதல்ல எங்கே நடக்கும்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இந்த மொரப்பூர் பகுதியில் தான் நடக்கும். என்ன வேலுசாமி, முத்துசாமி, இங்கே தான் நடக்கும். நத்தமேடு தான் அதுக்கு பெயர் பெற்ற ஊர். தருமபுரி மாவட்டத்தில் போராட்டம் முதல்ல எங்கே துவங்கும்னா இங்கே தான் துவங்கும். மொரப்பூர் ஒன்றியத்தில் தான் தொடங்கும். அப்புறம் தான் மற்ற இடங்கள்லாம் பரவும். கூட வேலுசாமி ஒரு உண்மையை சொன்னார், நான் அதிக நேரம் பேசலை. இந்த சங்கம் தொடங்குவதற்கு தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் கொஞ்சம் தடையாகவும் இருந்துச்சு. இப்போ அடிகளார் இருந்தார். அப்புறம் அடிகளாருக்கு ஒரு பெரிய பேரணி நான் தான் நடத்தினேன். காய் வாங்கிட்டு வந்தார், அலங்கார வண்டி வச்சு நடத்தினேன். அப்புறம் அவர் போயிட்டார். அந்த அமைப்பு பெரியற நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் வலுவாக இருந்துச்சு. ஐயா சொன்னார் போங்கன்னு சொல்லி, அப்புறம் முதல்ல பெண்ணாகரத்தில் தான் வந்தாங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம், ஆசிரியர்லாம் பேர்த்து ஒருங்கிணைச்சி அப்புறம் சங்கத்துக்கு தருமபுரியில் கொஞ்சம் இதை வலுவான அமைப்பை தொடங்குவதற்கு கொஞ்சம் தடையும் இருந்தது. மானசீகமாக கொஞ்சம் தயங்கினாங்க. நம்மளோட உணர்வு இருந்ததை தவிர அமைப்பு ரீதியாக தொடங்குவதற்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் வடிவேல் கவர்னர்கிட்ட போய் சொல்லி, நீ கொஞ்சம் வாங்கினா அப்படின்னு சொல்லி நான் வரலப்பா, அதுக்கெல்லாம் வரல, நான் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன். அப்புறம் அவரை கூப்பிட்டு, அப்புறம் அவர் ஒருத்தர் சொன்னார், அவர் அப்போ ஆளுங்கட்சியில் இருந்தார், வாங்க அவரை கூப்பிட்டு வந்தால் நான் வரேன்னார். அப்புறம் அவர்கிட்ட போய் ஐயோ நான் வரமாட்டேன்னார். என்ன மற்ற ஜாதியெல்லாம் போகிறாங்க, நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க வாங்க அப்படின்னாரு. அப்புறம் வடிவேலுக்கு ஒரு டிஎன்வி வர்றாரு, நீங்களும் வாங்கன்னு சொல்லி 2 பேர்த்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு 10-12 பேர் தான் எழுது மினிட் நோட்டில் கையெழுத்து போட்டு, வேலுசாமி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது துவங்கின பின்னாடி தான் அவங்களாம் வந்து அப்படி கால் வச்சாங்கன்னு பின்னாடி தான் கொஞ்சம் சங்கம் வேகமாக வளர ஆரம்பித்தது ஒருங்கிணைந்த மாவட்டம். அப்படி தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் இந்த மும்மூர்த்திகளுடைய பங்கு அளப்பரியதாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு புல்லட்டில் வருவேன். வந்த கனல் ராமலிங்கத்தை பார்த்துட்டு சின்ன நோட்டீஸ் அடிக்கணும், மஞ்சள் நோட்டீஸ்னால் கூட அவரை புல்லட்டில் உட்கார வச்சுக்கிட்டு பொம்மடிக்கு போய் மலர் மின் அச்சகம் இருக்கும். ஒரு சின்ன ரூமில் தான் இந்த மலர் மின் அச்சகம், மலர் ராமலிங்கத்துக்கு சொந்தமான அவர் தான் அச்சகம் வச்சுருந்தார். இப்போ அங்கே தான் போய் மஞ்சள் நோட்டீஸ் அடிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்படிலாம் கடந்த கால வரலாறுகள். இதையெல்லாம் அதிக நேரம் பேசலாம் கூட குறிப்பிடுவதற்கு காரணம், நம்முடைய வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏதோ அரசியலுக்காக துவங்கப்பட்டு அதிகாரம் பெற வேண்டும் என்று துவங்கப்பட்ட அமைப்பு அல்ல. ஐயா சொன்னார், இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று உயிரை பணைய வைத்து போராடியவர்கள் தோற்றுவித்த இயக்கம் தான் நம்முடைய வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. சாதாரணமாக இல்லை, நிறைய கட்சிகள் வளரல போகலாம், இதுக்குன்னு தனி வரலாறு இருக்குது. இப்படி வன்னியர் சங்கத்தை தோற்றுவித்த மருத்துவரையா அவர்கள் எந்த சமுதாயத்துக்கும் என்றைக்கும் எதிராக பேசவும் இல்லை. இப்போ அரூரில் ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு இவங்க தான் நடத்தினாங்க. என்ன மாநாடு நடத்துனீங்க? வன்னியர்களும் ஆயுதராவிடரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒற்றுமை மாநாடு. பிவி கரிமால் தலைமையில். இப்போவும் வயசாகிடுச்சு, ஐயானா உயிரே வச்சுருப்பார். எல்லாம் வரலாறுகள், கடந்த கால வரலாறு, இதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அப்படி எந்த சமுதாயத்திற்கும் மருத்துவரையா அவர்கள் எதிராக செயல்படவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் எந்தெந்த சமுதாயம் இருக்குது அவங்களையும் கைகோத்துக்கணும். இஸ்லாமியர்களாக மேடையில் ஏற்றணும், ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களாக மேடை ஏற்றணும், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ரெட்டியாரா முதலியாரா எல்லாத்தையும் மேடையை ஏற்றுவாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கே மாநாடு நடந்துச்சு, எப்படி நடத்தலாம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் புறக்கணிப்பில்
முதல் அச்சாரம் பதித்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம். இங்கே தான் தேர்தல் புறக்கணிப்பு விளக்கு மாநாடு இருந்துச்சு. அந்த மாநாட்டு கூட பேரணியெல்லாம் தான் என்ன ஐயா தலைமை போட்டாங்க. நான் சேர்மனாக இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னோம். இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், நம்முடைய தருமபுரி மாவட்டம் இன்றும் வலிமையான மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம். எந்த மாவட்டத்தையும் பார்க்க முடியாது. அதனால தான் ஐயாவுக்கு இந்த மாவட்டம் நான் பிறக்காமல் நேசிக்கிற மாவட்டம்னு ஐயா சொல்லுவாங்க. அடிக்கடி ஐயா நேசிக்கிற மாவட்டம். ஐயா போலவே நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களும் நான் அதிகம் நேசிக்கிற மாவட்டம் தருமபுரி. இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர், இன்றைக்கி மத்திய அமைச்சரான பிறகு கூட நிறைய திட்டங்கள் இப்போ வரும்பொழுது கூட வண்டியில் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை எப்படியாவது வேகமாக பண்ணணும், தொப்பூர் சாலை எப்படி முடிக்க போகுதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. காரணம், இந்த மாவட்டத்தை அவர் நேசிக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த மாவட்டத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த மாவட்டத்தில் நம்முடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்களோ அந்த உணர்வை மதிக்கிற வகையிலே தான் நம்முடைய தலைமையில் இருக்கிற ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் இந்த மாவட்டத்தை அதிகம் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு நம்முடைய தருமபுரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக திகழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் மூத்தவர்கள் நம்முடைய கனல் ராமலிங்கம் அவர்கள். ராமலிங்கம், மலர் ராமலிங்கம் 2 பேர் இல்லை. இப்போ கனல் மலர் ராமலிங்கம் முன்னாலே இறந்துட்டார். இருந்திருக்கணும். இப்போ அவர் இறந்துட்டார், கனல் இறந்துட்டார். ஒன்று பாருங்கள், ஐயாவுக்கு வந்த சிந்தனையை மணி இப்படியெல்லாம் உழைக்கிறான்னு சொல்லிட்டு கனல் ராமலிங்கம் அவர்களுக்கு மகனுக்கு எப்படியாவது ஒரு மருத்துவர் சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்முடைய கனல் வேந்தன் மருத்துவராக இருக்கிறாருன்னு சொன்னால் கனல் ராமலிங்கத்தினுடைய உழைப்பு. அதனால் ஐயா அவர்கள் நினைவாக கொடுத்த பரிசு அதுதான். ஐயா மனசு எப்படிப்பட்ட மனசு பாருங்கள். அவருடைய உழைச்சார். அந்த என்னைக்கு எப்போவும் கனல் ராமலிங்கம்னு ஐயாமே அவ்வளோ மரியாதை பாசம் இருப்பார் ஐயா கனல் ராமலிங்கத்து மேலே. அவங்க மகனுக்கு மருத்துவ சீட்டு கொடுத்து படிக்க வச்சு இன்றைக்கி மருத்துவர். அதேமாதிரி ரயில்வே துறையில் ஐயா வச்ச பேர், அதுவும் ஐயா வச்ச பேர் தான். என்ன பேர் வச்சாங்க பாருங்கள். நம்ம சென்னை அன்புமணி பேர் அவருக்கு வச்சார், அன்புமணின்னு சொல்லி. 2 மகன்கள் இன்றைக்கி அவரை பிரிஞ்சு வேதனையில் இருக்கிறாங்க. ஆகவே கனல் ராமலிங்கம் தன்னுடைய தந்தையார் இழந்து வாடுகிற அவருடைய மகன்களுக்கும் அவருடைய துணைவியார் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் நம்முடைய ஐயா அவர்கள் சார்பிலும் சென்னையா அவர்கள் சார்பிலும் வன்னியர் சங்கத்தின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரிந்து வாடும் குடும்பத்திற்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பில் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இறந்தார், மறைந்தார் என்றாலும் கூட நம்முடைய நெஞ்சமெல்லாம் அவர் என்றும் நிலைத்திருக்கிறார், நினைவில் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டுமானால் அவர் சொன்னது இந்த வன்னியர் சங்கத்தை பலப்படுத்த வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமையான அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதோடு மிக சிறந்த விருப்பமாக எங்களிடத்தில் தொலைபேசியில் நேரடியாக அவர் அடிக்கடி சொன்னது, தமிழ்நாட்டுக்கு சென்னை அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும்னு சொன்னார். நம்முடைய மாவீரன் குருவும் மறைவதற்கு முன்னால் அதை சொன்னார். இப்போ நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூத்தவர்களாக உழைத்தவர்கள் எல்லாம் கண்ட கனவு மருத்துவரையாவினுடைய கனவை போல உங்களுக்கும் அதுதான் ஆசை. இப்போ சென்னையா கூட சொன்னாங்க, வேலுசாமி சொன்னப்போ, சென்னையா அன்புமணி அவர்களை முதலமைச்சராக்கினால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்பது ஒரு உண்மை. அதே நேரத்தில் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று இன்றும் போராடி கொண்டிருப்பவர் மருத்துவரையா அவர்கள். 20 விழுக்காடு வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி 10.5, கை கேட்டினது வாய் கேட்டல, ரொம்ப மோசடி ஆயிடுச்சு. அதை எப்படியாவது மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கனல் ராமலிங்கம் அவர்கள் அந்த விதைத்த விதை வேகமாக வளர்ந்திருக்கிறது, ஆலமரமாக உருவாகி இருக்கிறது. அந்த ஆலமரத்தில் இருக்கிற ஆலமரமோடு இருக்கிற நாம் எல்லாம் அவருடைய கனவை நனவாக்குவதற்கு 10.5 இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீட்டை பெறுவதற்கும், நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவதற்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியை உருவாக்குவதற்கும் அவர் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த நினைவு நாளில் இந்த படத்திருப்பு நிகழ்ச்சியில் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அமர் கனல் ராமலிங்கம் அவர்கள் பெருமையும் புகழும் இந்த மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும் என்று அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அஞ்சலி செலுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.